முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நேரில் நன்றியும் பொங்கல் வாழ்த்தும் தெரிவித்த விவசாயிகள் திமுக ஆட்சியில் ஒவ்வொரு மாதமும் தை மாதமாக உள்ளது என்றும் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். இலவச மின்சாரம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் இலவச மின்சாரத்தை இந்த 4 ஆண்டில் கொடுத்துருக்காங்க. அதே போன்று மண்ணுயிர் காக்கும் திட்டம், மண்ணுயிர் காக்கும் திட்டத்தால் கிட்டத்தட்ட ரசாயன உரத்தினுடைய தேவை குறைஞ்சிருக்குது. வேளாண் துறையின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைன்னு மாற்றி விவசாயிகளுடைய முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் செய்யலான்னு ஒவ்வொரு நாளும் யோசித்து தமிழக முதல்வரும் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சரும் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்க அனைத்து விவசாய சங்கம் சார்பாக நாங்கள் தமிழக முதல்வரை நேரடியாக சந்தித்து எங்களுடைய பொங்கல் வாழ்த்துன நேரடியாக அவங்கள்ட்ட சொல்லி முதல்வரும் எங்களுக்கு பொங்கல் வாழ்த்தை தெரிவிச்சிட்டாங்க. எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்தியாவிலேயே வேளாண் துறைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலம் நிறைவடைந்த நிலையில் எண்ணற்ற திட்டங்களை விவசாயிகளுக்கு அர்ப்பணித்து இருக்கிறதுனால இன்றைக்கி விவசாயிகள் நாங்கள்லாம் சுபிட்சமாக இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இன்றைக்கி தரிசு நிலமாக கிடந்ததெல்லாம் ஆழ்குழாய் கிணறு அமைச்சு அதற்கு சொட்டு நீர் பாசனம் அமைத்து அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து இலவசமாகவே மரக்கன்று நட்டு இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அந்த இலவசமாக நட்ட மரக்கன்று இன்றைக்கி எல்லாம் முந்திரி எல்லாம் காய்ப்புக்கு ஒத்து விட்டது. அந்த அளவிற்கு அதே போல் இன்றைக்கி கரும்பு விவசாயிகளுக்கு எந்த விவசாயிக்கு தடை இல்லாமல் பணம் பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் கடந்த ஆட்சியிலெல்லாம் கரும்பு பணம் நாங்கள் போராடி கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் கேட்காமலேயே கொடுக்கின்ற ஒரு முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விவசாயிக்கென இந்திய அளவிலே எந்த மாநிலத்திலும் எந்த முதலும் செய்யாத ஒரு தனி விவசாய வேளாண்மை பட்ஜெட்டை கொண்டு வந்து நிறைய எண்ணிக்கையில் அடங்காத திட்டங்களை விவசாயிகளுக்கு செய்து கொண்டு வருகிறார். எனவே மாண்புமிகு தமிழர்கள் தொடர்ந்து அவருடைய ஆட்சி நீடிக்க வேண்டும். அதற்கு தஞ்சை மாவட்டத்திலே மட்டுமல்லாது டெல்டா மாவட்டங்களிலே நாங்கள் எப்பொழுதும் எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைந்து விவசாயியுடைய காவலராக விவசாயியுடைய போர்வாளராக இருந்து தமிழகத்தை மிக சிறப்பாக ஆட்சி செய்து நல்ல வாழ்த்துக்களை பெறுகின்ற ஒரு முதல்வராக இருக்கிறார். எனவே முதல்வருக்கு இந்த புத்தாண்டு நாளிலே நாங்கள் வாழ்த்து சொல்ல வந்துகின்றோம்.